நாளைக்கு நிஃப்டி ட்ரேட் பண்ண ஒரு சிம்பிளான டோல்கேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு பார்க்கலாமா? உங்க ட்ரேடிங்கா ஒரு ஹைவே பயணமா கற்பனை பண்ணிக்கோங்க. இதுல 2 முக்கியமான டோல்கேட் இருக்கு. இதுதான் நம்மளோட முதல் டோல்கேட், அதாவது அப்பர் லெவல். இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கீழே இருக்க டோல்கேட். இதுவும் ஒரு முக்கியமான நம்பர். இந்த 2 நம்பருக்கு நடுவுல ட்ரேட் பண்றது டிராஃபிக்ல மாட்டின மாதிரி. அது ஒரு நோ ட்ரேட் ஜோன். பொறுமை இல்லாதவங்க நடுவுல மாட்டிப்பாங்க. ஆனா ஸ்மார்ட் ட்ரேடர்ஸ் டோல்கேட் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. சரி, அப்ப நம்ம பிளான் என்ன? முதல்ல மார்க்கெட் மேல போனா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம மேல இருக்க டோல்கேட் 24,766 தாண்டிச்சுன்னா ஒரு சிஇ வாங்கணும். அப்போ சிஇனா என்ன? சிம்பிளா சொன்னா மார்க்கெட் மேல போகுன்னு நாம வாங்குற ஒரு டிக்கெட். இந்த புலிஷ் பயணத்துல இதுதான் நம்மளோட இலக்கு, நம்மளோட டார்கெட். சரி, ஒருவேளை மார்க்கெட் கீழே போனா என்ன பண்றது? அதுக்கான பிளான் இதோ. மார்க்கெட் கீழ இருக்க டோல்கேட் 24,727 பிரேக் பண்ணுச்சுன்னா நாம ஒரு பிஇ வாங்கணும். பிஇனா மார்க்கெட் கீழ போகும்னு நாம எதிர்பார்க்கும்போது வாங்குற ஒரு டிக்கெட் மாதிரி. மார்க்கெட் இந்த கரடி பாதையில போச்சுன்னா இதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட். சரி, இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து உங்க ட்ரேடிங் நாளுக்கான ஒரு சிம்பிள் மேப் பார்ப்போம். பாருங்க, இந்த ஒரு டேபிள்ல உங்க முழு ட்ரேடிங் பிளானும் அடங்கியிருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட முக்கியமான ரூல் பிரேக் அவுட்காக பொறுமையா வெயிட் பண்றதுதான். சோ இந்த லெவல்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.